பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிதான தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வர வேண்டும் என்கிற பெரிய வாஞ்சை நம்மை உந்தி தள்ளுகிறது. எப்படியாவது ஆண்டவருக்கு நம்ம மிக சிறப்பானவைகளை தான் கொடுக்க வேண்டும். we should give our best. ஏன் தெரியுமா? அவர் எப்பொழுதுமே நமக்கு மிக சிறப்பானவைகளை தருகிறார். எனவே ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை செய்வாராக, அற்புதத்தை செய்வாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பம்மல் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு, சியோன் காம்ப்ளெக்ஸு மாடியில் 4வது மாடியில் நான் உங்களை கை காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியில் சகோதரர் மங்களராஜா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக மிக சிறப்பான விருந்தை உங்களுக்கு தருவார். சென்ற மாதம் சகோதரர் கண்மணி சாலமன் அவர்கள் தன் குடும்பத்தின் சார்பாக விருந்தளித்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிற பொழுது இயேசு உங்களுக்கு அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார், விடுதலை கொடுப்பார். நமது ஊழியத்தின் சார்பாய் நாசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருக்கிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்களுக்கு ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறாங்க. யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் அவர்களுக்கு நமது ஊழியத்தை குறித்து நீங்கள் சொல்லி இங்கே வரவழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மழைக்காலம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப் டைம் நீங்கள் வர்றதுக்கு தான் சரியான நேரம். பிரியத்துக்குரியவர்களே, நல்ல சாப்பாடும் கூட 3 வேளையும் நாம் அவர்களுக்கு விதவிதமாக கொடுக்கின்றோம். நமது ஊழியத்தில் அநேக குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாம் நல்ல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். முக்கியமாக திருமணமாகி குறுகிய காலத்துக்குள்ளாக இந்த மேரேஜ் பிரேக் ஆகி சட்டப்பூர்வமாய் பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம். அதில் 3 குடும்பத்தாரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு ஃபேமிலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு, பாட்டியம்மா, அம்மா, மகா. பாட்டியம்மா, அம்மா, மகான்னா அதாவது 3 தலைமுறையினரையும் எனக்கு தெரியும். முக்கியமாக பாட்டியும் அம்மாவும் என்னை நன்றாக கவனிப்பார்கள், நன்றாக அன்பு செய்வார்கள், நன்றாக ஜெபிக்கிற பிள்ளைகள். அவருடைய பேத்திக்கு இப்பொழுது 27 வயதாகிறது. பிஇ படித்து நல்ல வேலையில் இருக்கிறாள்.
ஒருவேளை நன்கு படித்து வேலை செய்கிற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக கதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் 37 வயதிலே ஒரு தம்பி, அப்படி அக்கா ஒரு நல்ல கம்பெனி வச்சுருக்குறாங்க. அதில் நான் 50-100 பேர் வேலை பார்க்குறாங்க. இவருக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம். குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல ஜெபிக்கிற குணசாலியான ஒரு மகள் தேவை. அதே போல் திருச்சி சிட்டியில் எண்ணெய் கடை வச்சுருக்காங்க, நல்ல பிள்ளைங்க. மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. அப்பாவுடைய பிஸ்னஸில் கூட இருக்கிறாங்க. நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற குணசாலியான ஒரு மணமகள் தேவை. விருதுக்குரியவர்களை விருப்பப்பட்டவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். சம்மந்தம் இல்லை பிரதர்னா விட்டுருங்க. நீதிமொழிகள் 17:13 நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை விலகாது. நன்மைக்கு யாராவது தீமை செய்வாங்களாங்க? நமக்கு ஊட்டி விடுறவங்க கையை நம்ம கடிப்போமா? நம்ம மேலே உயிரே வச்சுருக்கவங்களுக்கு விரோதமாக நம்ம ஒரு வார்த்தை பேச மாட்டோம். நான் அப்படி தான் நினச்சேன். நான் ஐசப்பாவை ஏற்றுக்கொண்ட புதிதில் அங்கீங்கமாய் ஓடி தேடி எத்தனை பேர்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அவர்களுக்கு அத்தனை பேர்களுக்கு நன்மை செய்தேன். எல்லோரும் அப்படியே செய்வார்கள் என்றும் நினைத்திருந்தேன். ஆனால் சில காலங்கள் சென்ற பிறகு ஒரு சில நண்பர்கள் அவர்களுக்கு நான் எவ்வளவு நன்மை செய்தேனோ அவ்வளவு தீமைகளை செய்தார்கள். அவர்கள் எப்படியாவது வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் போராடினேன். அவர்களோ நான் எப்படியாவது அழிய வேண்டும், என்னுடைய நன்மதிப்பு அழிய வேண்டும், மக்கள் மத்தியில் எனக்கு இருக்கிற அந்த நல்ல எண்ணங்கள் அது அழிய வேண்டும், நான் கெட்டி வைத்திருக்கிற ஊழியங்கள் அழிய வேண்டும் என்று போராடினார்கள். அப்பொழுதுதான் நான் கண்டுபிடித்தேன் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அந்த வசனம் அத்தோடு முடியவில்லை. யாரெல்லாம் நன்மைக்கு தீமை செய்கிறார்களோ அவர்கள் வீட்டை விட்டு தீமையும் சாபமும் வியாதியும் நஷ்டமும் மோசங்களும் துக்கங்களும் விலகவே விலகாது. ஒரு பொழுது நன்மைக்கு தீமை செய்யாதிருங்கள். இந்த நாட்களில் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம் முதல். அக்காலத்தில் பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாத்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருப்பதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷத்தில் சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமில்லை. எசேக்கியா ராஜா இதே அதிகாரத்தில் தான் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக கிடக்கிறாரு. சாகப்போறன்னு உறுதியாயிடுச்சு. அப்போது ஆண்டவர்கிட்ட இரக்கத்துக்கு கெஞ்சிறாரு. ஆண்டவரே நமக்கு முன்பு உத்தமமாக நடக்கலையா, அப்படி ஊழியத்தை நேசிக்கலையா அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவர்கிட்ட அப்பீல் பண்ணுறாரு. அப்படியே கண்ணீர் ஆண்டவரை தொடுகிறது. விண்ணப்பம் மிகவும் டச்சிங்காக இருந்தோன்னே ஆண்டவர் உடனே இந்த வியாதி படுகையை மாற்றி 15 வருடங்களை கூட்டி கொடுக்கின்றார். அவர் உணர்ச்சி பூர்வமாய் பேசிய பேச்சினாலே ஆண்டவர் தொடப்படுகிறார். அப்படியே கண்ணீர் ஆண்டவருடைய இருதயத்தை கரைக்கிறது. அந்த கண்ணீரின் நிமித்தமாக மரண கண்ணிகள் தெரித்து போகிறது. ஆயுசு காலங்கள் பல வருடங்கள் அதிகரிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் நினைத்தால் அவன் ஆண்டவரிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக அப்பீல் பண்ணால், அவன் கண்ணீர் வெடித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழுதால் ஆண்டவர் உடனடியாக மனம் இறங்குவார் என்றும், அவன் கேட்டுக்கொள்கிற காரியம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஆண்டவர் அதை கொடுப்பார் என்றும், மரண கண்ணிகளிலிருந்து கூட கர்த்தர் தப்புவிப்பார் என்றும், ஆயுசு காலங்களை அதிகரிப்பதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்று இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அப்படின்னா எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றியோடு இருக்கணும் இல்லையா? சாகப்போகிற அந்த மனுஷனுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் பரவுது. இந்த யூத ராஜா எசேக்கியா ராஜா சாகிறது கடந்தார், இப்போ உயிர் பெற்றிருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நற்செய்தி பரவுகிறது. ஆண்டவர் செய்த அந்த உபகாரத்தை குறித்து எல்லாரும் கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாபிலோன் ராஜா அதை குறித்து கேள்விப்பட்டு விசாரிக்கும்படியாக தன்னுடைய பிரதானிகளை தூர இடத்துலேருந்து அனுப்புகிறார். இஸ்ரேல் யூதா அங்கே இருக்குது, பாபிலோன் அங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க வராங்க. எங்கள் ராஜா கேள்விப்பட்டார், உங்கள்கிட்ட விசாரிக்க சொன்னார், உங்களுக்கு வெகுமதிகளை கொடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு ரொம்ப தூர இடத்துலேருந்து கூட கேள்விப்பட்டு வராங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சாலமோன் ராஜாவுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு சேபா நாட்டு ராஜஸ்திரி தூரத்திலிருந்து வந்தாள் அவரை சோதிப்பதற்காக. இறுதியிலே சாலமோன் ராஜாவுடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவள் போனாள். பரிசுகளை தங்கத்தை கொடுத்து விட்டு போனாள் என்று நாம் வாசிக்கிறோம்.
அந்த காலத்தில் சரித்திரம் சொல்லுகிறது, தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார், தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவார், ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், அந்த மனிதனை மரண கண்ணியிலிருந்து தப்பிப்பார் என்றால் இந்த நற்செய்தி எல்லா இடத்திலும் பரவுகிறது. பூக்களை தேனீக்கள் மொய்ப்பதற்கு ஓடி வருவது போல எல்லா இடத்திலிருந்து ஜனங்கள் வருவார்கள். இப்பொழுது எனது பள்ளி தோழர் அவர் மணத்தி கணேசன் அண்ணன், எனக்கு 5-6 செட்டு சீனியர், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சினிமாவாக எடுத்து அந்த செய்தி எல்லா இடத்திலும் பரவி யூடியூப் முழுவதும் அந்த படத்தை குறித்தே போட்டிருக்காங்க. அந்த செய்தி எல்லா இடத்திலும் அது பரவி போகிறது, எல்லாரும் அது பார்க்குறாங்க. சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியாவாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் செய்த உபகாரங்களும் எல்லா இடத்துக்கும் பரவும் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்பொழுது எசேக்கியா ராஜா எவ்வளவு நன்றியோடு காணப்பட வேண்டும், எவ்வளவு ஆண்டவருக்கு அவருக்கு கண்ணீரோடு கூட நன்றி செலுத்தி வாழணும். தூர இடத்துலேருந்து வராங்க, பாபிலோன்லேருந்து வந்திருக்காங்க, என்னை விசாரிக்க வந்திருக்காங்க, எனக்கு வெகுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உமக்கு தான் போகணும் ஆண்டவரை, நீங்கள் தானே என்னை வாழ வச்சுருக்கீங்க. அவர் அந்த அந்த உணர்ச்சி பூர்வமாக அப்பீல் பண்ண மாதிரி இப்போ மறுபடியும் உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவர் ஜெபித்திருக்கணும், கண்ணீர் வடித்திருக்கணும். இதுதான் நியாயமான ஒரு காரியம். ஆண்டவரை, நான் சாக வேண்டியவன், என்னை நீங்கள் சுகப்படுத்துறீங்க பாருங்கள், தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, ராஜா பாபிலோன் ராஜா அனுப்பியிருக்கார், உம்மால தானப்பா, இந்த மகிமை உமக்குத்தானே, இந்த புகழ் உமக்குத்தானே, உம்மாலே தானே என் உயிர் தப்பியது. அந்த உள்ளம் நன்றியினால் இன்னும் நிரம்பி இருக்க வேண்டும், கண்கள் இன்னும் கண்ணீர் வடித்திருக்க வேண்டும், உடனடியாக ஆண்டுடைய சமூகத்துக்கு ஓடி போயிருக்க வேண்டும், அங்கு நன்றி பலிகளை செலுத்தியிருக்க வேண்டும். இதுதான் ஒரு நியாயமான ஒரு நிலைப்பாடு. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா அந்த இடத்துல தவறி விட்டார் என்று நாம் அடுத்த தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ளும். அவருக்கு அது ஞாபகமே இல்லை, ஆண்டவர் தான் ஜீவன் கொடுத்தாருங்கிறது ஞாபகமே இல்லாமல் போயிடுது, மறந்து போயிடுது. அவ்வளவு ஒரு குறுகிய காலத்திற்குள்ளாக அவர் தேவன் செய்த உபகாரத்தை மறந்து விட்டார். கர்த்தரை தான் பிரியப்படுத்தணும், அவர் தான் வாழ வைப்பாருங்கிறத மறந்து மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக அவர் உடனடியாக அவர் அங்கே அந்த ஸ்டாண்டே மாற்றுறார். அவருக்கு பழசை மறந்து போகுது. இன்றைக்கும் மனிதர்களுக்கு இது ஒரு பலகீனம் தான் இருக்கிறது, இந்த வியாதி தான் இருக்கிறது. கர்த்தர் செய்கிற உபகாரங்களை உடனடியாக மறந்து போகிறார்கள். வேலை இல்லாமல் எவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க, கர்த்தர் கிருபையாக இறங்கி வேலையை கொடுத்துருப்பார், கவர்மெண்ட் ஜாபை கொடுத்துருப்பார். அவங்க எதை கனவு கண்டாங்களோ ஜாப் அவங்களுக்கு வந்திருக்கும், சம்பளம் வந்திருக்கும். கொஞ்ச நாட்களிலேயே அந்த ஆண்டவரை அவர் மறந்து போவாங்க. அந்த வேலையை கொடுத்தது ஆண்டவர் தாங்கிறத மறந்து போயிடுவாங்க. அங்கே போய் ஒரே ராவடி பண்ணுவாங்க, வேலை பார்க்குற இடத்துல சண்டை போட்டு கிடப்பாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கும், ரொம்ப வருஷம் நல்ல மாப்பிள்ளையை கொடுப்பார், நல்ல பெண்ணை கொடுப்பார், குழந்தை இல்லாமல் இருக்கும், கர்த்தர் நல்ல குழந்தை செல்வத்தை கொடுப்பார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதுவரைக்கும் ஆண்டவரையே ஆண்டவரையே என்று சொல்லி காத்திருந்த தேவனுடைய பிள்ளைகள், கண்ணீர் வடித்து உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவரத்தில் பேசிகிட்டு இருந்தவங்க, அது கிடைத்த உடனே, அதை பெற்றுக்கொண்ட உடனே கொஞ்ச நாட்கள்லேயே அதை மறந்துடுறாங்க, அதை கொடுத்த ஆண்டவரையும் மறந்துடுறாங்க. People easily forget what God has given to them. How precious and how mighty it is. அது எவ்வளவு பெரிதானதாக இருந்தாலும் மக்களுக்கு அது மறந்து போகிறது. இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான காரியம் என்பதை எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறோம். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, அவர் செய்த உபகாரங்களை நீ ஒரு பொழுதும் மறவாதே. தாவீது வெற்றி அடைந்ததுக்கு காரணம், அவர் தன் ஆத்மாவோட சொல்கிறாரு, என் தேவன் உனக்கு செய்த உபகாரங்களை நீ ஒரு பொழுதும் மறவாதே. தனக்கு தானே பேசுகிறார், தன்னிடத்திலே அவர் சொல்லுகிறார். இயேசப்போ குறித்து மன்னிக்க வேண்டும், கடவுளை குறித்த தேவனை குறித்த நன்றி உணர்ச்சியை நான் மறந்துடக்கூடாது, எடுபட்டு பெறக்கூடாது. நான் ஆடு மேய்த்ததை மறந்துடக்கூடாது, என் அண்ணன்மார்கள் என்னை கேவலப்படுத்தி இதை மறந்துடக்கூடாது, சவுல்ராஜா என்னை வேட்டையாட துரத்தியது, ஈட்டினாலே என்னை குத்தி கொலை செய்ய வந்தது நான் மறந்துவிடக்கூடாது. என் ஆத்மாவே நீ கர்த்தரை சோத்தரி, நீ மறந்துடாத, ஒரு நாடும் மறவாது என்று அவர் தன்னிடத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவருடைய வம்சத்தில் வந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் துதிப்பதோ இல்லாவிட்டால் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவதோ, இல்லைன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தவொன்னே ஆண்டவரை உம்மாலதான் சொல்வதோ அவருக்கு பழக்கம் இல்லை. அவர் மறந்துறார், உடனே மறந்து விடுகிறார். நாம் தாவீது ராஜாவை போல இருக்கிறோமா, இல்லைனா எசேக்கியா ராஜாவை போல இருக்கிறோமா என்பதை நாம் தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நல்ல ஒரு இடத்துல வச்சுருக்கார் இல்லையா, நல்ல வீட்டில் வச்சுருக்கார், சொந்த வீட்டில் வச்சுருக்கார். உலக வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இல்லை காரில் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, ஒரு நாள் பஸ்ஸில் தொங்கிக்கிட்டே வந்தீங்க இல்லையா, தனியாக இருந்தீங்க, இவ்வளோ பெரிய குடும்பத்தை ஆர்டர் கொடுத்துருக்காருல,
இல்லை அப்படித்தானே? அதெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதியுங்கள். லுக் பேக், கடவுளை திரும்பி பாருங்கள், நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். உங்கள் உள்ளம் நன்றியினாலே நிரம்பட்டும். ஆண்டவரே ஆண்டவரே என்று துதிக்கட்டும். இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றியினால் நிறைந்து கொண்டே இருங்கள். அப்பொழுது வாழ்நாள் பரியந்தம் வேதனை இல்லாத வாழ்க்கையை வாழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் கூட, அடுத்த சந்ததியினருக்கும் கூட நீங்கள் நன்மைகளை வைத்துவிட்டு போவீர்கள். ஆனால் நன்றி மறந்து போவது மனிதர்களுடைய சுபாவமாக இருக்கிறது. எளிதில் எல்லாவற்றையும் மறந்து போவது மனிதர்களுடைய சுபாவமாக இருக்கிறபடினாலே அநேகர் தங்களை வேதனையினாலே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அதை ஆண்டவர் எதிர்பார்ப்பாருங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இப்படி ஆட்கள் விசாரிக்க வரும்பொழுது, எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிது, எப்படி இவ்வளோ பிரபலம் ஆகிட்டீங்கன்னு சொல்லும்போது, ஆண்டவர் தான் எனக்கு இது செய்தாருன்னு அவன் சொல்கிறானா, அவன் என்னை குறித்து ஏதாவது பேசுகிறாங்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாருங்கிறத அநேகர் மறந்து போயிடுறாங்க. அவர் கவனிப்பார். அவர் உங்களிடத்தில் வெள்ளியும் எதிர்பார்க்கவில்லை, பொன்னையும் எதிர்பார்க்கவில்லை. ஏசப்பா தான் எல்லாம். நான் ஒன்றும் கிடையாதுங்க, என் புத்தி ஒன்றும் கிடையாதுங்க, என் அறிவு ஒன்றும் கிடையாதுங்க, என் முயற்சி கடின உழைப்பெல்லாம் கிடையாதுங்க, ஆண்டவர் தான் எனக்கு தந்தார். இதை நம்ம சொல்கிறோமாங்கிறத அவர் எதிர்பார்ப்பார். அப்படி சொல்லிட்டிங்கன்னா தட்டி கொடுப்பார், செல்ல பிள்ளையை என்று அழைப்பார், உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இல்லை என்றால் அவர் கடுங்கோபம் கொள்வார் என்பதை மறந்துடாதீங்க. இவங்க தூர இடத்துலேருந்து வந்திருக்காங்க, ராஜா அனுப்பி வந்திருக்கிறாங்க, என்ன பரிசுலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, தங்க வழியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இஸ் இமிடியட்லி கேரிட் அவே அண்ட் ஃபில்டு வித் ப்ரைடு. அந்த அந்நியர்களுடைய உபசரிப்பு, அந்நியர்களுடைய பாஸ்தை பார்த்தவொன்னே அப்படியே ஆண்டவருடைய அன்பை மறக்கிறாரு, பெருமை கொள்ளுகிறார். அவர் தன்னை பெரியவனாக அவர் முன்பு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். இமிடியட்லி ஃபில்டு வித் ப்ரைடு. கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் அதே சாப்டர் தான் அவர் அப்படி சாக கிடந்தார், கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தார். இப்போ பெருமையில் நிறைஞ்சிடுறாரு. நான் யாருன்னு காமிக்கணும்னு நினைக்காரு. வாங்க 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 அவங்கள கூட்டு போய் வீட்டில் உள்ள அரண்மனையில் உள்ள பொக்கிஷ சாலைகளில் உள்ள வெல்த்தை முதல்ல காமிக்கிறாரு, ட்ரெஷரியை காமிக்கிறாரு, அதுக்கப்புறம் வெப்பன்ஸை காமிக்கிறாரு, ஹவுஸ் ஹோல்டு வீட்டில் உள்ளதை காமிக்கிறார். எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் காமிச்சார். வாங்க 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 பாருங்கள் பெருமை, நான் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள், எனக்கு எவ்வளோ தங்கம் இருக்குது பாருங்கள், எனக்கு எவ்வளோ மிலிட்ரி இருக்குது பாருங்கள், எனக்கு எவ்வளோ பிள்ளைகள் அழகாக இருக்காங்க பாருங்கள், எனக்கு எவ்வளோ மந்திரிகள் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மனிதன் காண்பித்தாரன். எவ்வளோ மொட்டாளாக எசேக்கியேல் ராஜா மாறிட்டார். யார் அழுதாவிட்டார், இதெல்லாம் போய் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஐயா நீ சாக கிடந்திராம இப்போ நல்லா இருக்கிறாம, ராஜா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்படியா, ரொம்ப நன்றி, ஆண்டவர் தான் சுகம் கொடுத்தான்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தான்னு அனுப்பியிருக்கணும். எதுக்கு இது ஐயா, எதுக்கு இது, எதுக்காக அவங்க வந்திருக்காங்கிறத மறந்து வாங்க வாங்க பாருங்க நான் யாருன்னு பாருங்கள், எனக்கு எவ்வளவு நகை இருக்குது பாருங்கள், எனக்கு எவ்வளோ ஆயுத பலன் இருக்குது பாருங்கள், என் ராஜா என்னுடைய பிள்ளைகள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டு போய் பெருமையாய் காண்பித்தாராம். அந்த பெருமையினாலே எசேக்கியா ராஜா அங்கே விழுந்து போனார் என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த மனிதனுடைய செய்கை ஆண்டவரை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும். உயரத்தின் உச்சத்தில் இருக்கிறார், ஆண்டவரை காண்பிக்க வேண்டிய இந்த மனிதன் மாறாக தன் பெருமையினாலே கர்த்தர் தனக்கு தந்த அந்த பொக்கிஷங்களை, புதையல்களை அவர் ஒழித்து வைக்க வேண்டும். ஆயுத பலங்களை யாருக்கும் காண்பிக்க கூடாது, குடும்பத்தை யாருக்கும் காண்பிக்க கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். எதை காண்பிக்க கூடாதோ, எதை மறைத்து வைக்க வேண்டுமோ, ஒழித்து வைக்க வேண்டுமோ, அதற்கு பெரிய வெளிச்சத்தை போட்டு லைட்டை கட்டி பாருங்க 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 என்று அவர் காண்பித்தார். இது மிகவும் வேதனையை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஐயா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த எசேக்கியா ராஜாவின் மூலமாக ஒரு பெரிய பாடத்தை படிக்கின்றோம். இட்ஸ் a big lesson for everybody in the world. கடவுளை அறிஞ்சவங்க அறியாதவங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ஒரு பாடம். நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்தை, நமக்கென்று கொடுத்திருக்கிற குடும்பத்தை, நமக்கென்று தந்திருக்கிற ஊழியத்தை நாம் எளிதில் யாருக்கும் காண்பிக்க கூடாது. அது ஆண்டவருக்கு நமக்கு உரியது. அதை நம்ம சீக்கிரட்டாக வச்சுருக்கணும். வாங்க வாங்க பாருங்க. இல்லை, அந்த அனுமதி யாருக்கும் கிடையாது. யாரோ அன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு சிஸ்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி வளர்த்தாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லி வளர்த்தாங்கம்மா அப்படி சொல்லி கேட்டேன். என் மகளே, திருமணமாகி நீ வாழப் போகிறாய், இது வரைக்கும் நான் வீட்டை பார்த்தேன், இனி உன் வீட்டை நீ பார்க்கணும். வீட்டில் வேலைக்காரி வரும்பொழுது அவள் எல்லா இடத்தையும் இந்த பெருக்குவாள், கூட்டுவாள், சுத்தமாக வச்சுருப்பாள். எல்லா ரூமுக்கும் அவள் போட்டோம், பெட்ரூமுக்குள்ளே அவளை விட்டுறாத. அவள் பெட்ரூமில் நீயே பெருக்கிக்க, நீயே சுத்தமாக வச்சுக்க. அதுக்குள்ளே இன்னொருத்தர் வருவதற்கு அனுமதி கிடையாது. அது சீக்ரெட்டாக இருக்கணும். அது உள்ளே என்ன இருக்குது, பீரோவில் என்ன இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது,
இங்கே என்ன நடக்குது பார்க்குறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, முக்கியமாக வேலைக்காரிக்கு அனுமதி கிடையாது என்று சொல்லி அந்த ஆலோசனை எங்கள் அம்மா கொடுத்து அனுப்புனாங்க. இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த பெட்ரூமுக்குள்ளே யாரையுமே விடுறதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. வேலைக்காரலாக இருந்தாலும் சில காரியங்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. எவ்வளவு உற்ற தோழனாக இருக்கட்டும், ஒரு சில இடங்களுக்குள்ளே வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. உயிரே கொடுக்கிற மக்களாக இருக்கட்டும், அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில பக்கங்களை அவர்களை திறந்து பார்க்க கூடாது, திறந்து பார்க்க முடியாது, திறந்து பார்க்க அனுமதி கிடையாது அவர்களுக்கு. உங்களை உயிருக்கு உயிராக நேசிப்பவர்களாக இருந்தாலும் சில காரியங்கள் அது உங்களுக்கும் கர்த்தருக்கு தான், அதை நீங்கள் காமிச்சிடக்கூடாது. வாலிப மகளே, உன் சரீரம் ஆண்டவருக்குரியது, அது புனிதமானது, அதை காண்பிப்பதற்கு யாருக்கும் காண்பிப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை. எசேக்கியா ராஜாவை போல காண்பித்து விடாதே, மிகப்பெரிய சாபங்கள் வந்துவிடும். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நாம் ஒழித்து வைத்திருக்க வேண்டும். அதை நாம் போற்ற வேண்டும், புனிதமாக கருத வேண்டும், வைத்திருக்க வேண்டும். அதை யாருக்கும் காண்பிப்பதற்கு அதுக்கு நமக்கே அதிகாரம் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சில காரியங்களை மறைத்து வைத்து வாழ பழக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல, அதனால தான் படம் போட்டு காமிக்கிறாங்க. இல்லை 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 இல்லை, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாக சில காரியங்களை காண்பிக்காதபடி ஒழித்து வைத்திருக்க வேண்டும். எங்கள் அப்பா உயிரோடு இருந்த காலங்களில், கடைசி காலங்களில் ஃபைனான்ஸில் அடி, இன்னும் நிறைய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருந்தாங்க, வியாதிப்பட்டாங்க. நல்ல செல்வமாக இருந்து தகப்பன் ராஜாவை போல வாழ்ந்தோம். சில நாட்களில் அவங்க தேடி யாராக வந்தாங்கன்னா நாங்கள் எல்லாம் காலேஜுக்கு அக்கா மாதிரிலாம் கிளம்புவாங்க. அப்போது டேடி எனக்குன்னே அங்கே வந்திருக்கவங்களுக்கு தாமதிக்க பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டால், என் பிள்ளைகளை பார்க்கட்டும், எவ்வளோ அழகாக இருக்கிறார்கள், எவ்வளோ படிக்க போகிறாங்க பாருங்கள், பார்க்கட்டும் என்று வேண்டுமென்றே தான் நான் அவர்களை காத்திருக்க வைத்தேன் என்று அப்பா சொல்லுவோம். பாவமாக இருக்கும். எதற்கு அதை வந்திருக்கிறவர்கள் பிள்ளைகளை பார்க்க வேண்டும்? இந்த எசேக்கியா ராஜாவுடைய பாவம் தானே இது, தவறு தானே. நம்முடைய வாழ்விலே யாரும் நம்முடைய உடைமைகளை, பிள்ளைகளை, இல்லைன்னா சொத்துக்களை, பில்டிங்கை பாத்திரமை பெரிதாக நினைக்க வேண்டும் என்று, பெரிதாகி பேச வேண்டுங்கிற எதிர்பார்ப்பே நமக்கு வேண்டாம். சிறு பிள்ளைகள் அப்படி நினைக்கட்டும், கர்த்தரை அறியாதவர்கள் அப்படி நினைக்கட்டும். நமக்கு அப்படிப்பட்ட பெருமைகள்லாம் தேவையே இல்லையே. நம்ம அப்படி யாரும் உயர்வாக பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவே வேண்டாம். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அங்கே அவர் எல்லாத்தையும் கூட்டு போய் காமிச்சு பெருமையாக போயிட்டுருக்கார். பாருங்கன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க. அப்படியான்னு எல்லாம் ரிஸ்ட் எடுத்துகிட்டே வராங்க. பிறகு இங்கே போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா அவர் எல்லாம் போகிறாங்க. பெருமையாக வந்து நிற்கிறார் எசேக்கியா ராஜா. உடனே ஆண்டவர் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. என்ன நடக்குது பாருங்கள். 14. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா இடத்தில் வந்து, இந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து இடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் இன்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அடிக்கிறனே வராரு ஏசாயா தீர்க்கதரிசி. யாரோ வந்துட்டு போகிறாங்களே, யார், என்ன விஷயம், ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்லி வந்திருக்காரு, ஒரு இடத்துலேருந்து வந்தாங்க, என்ன பார்த்தாங்க, எல்லாத்தையும் காமிச்சேன்ல, ஒரு பெருமையாக சொல்லு. எவ்வளோ ஒரு முட்டாளாக இந்த இடத்துல எசேக்கியா ராஜா இருக்கின்றார். அவர் புத்தி மழுங்கி விட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி எதுக்காக கேட்குறாரு, எதுக்காக வந்திருக்காருன்னு யோசிக்காமலே எல்லாத்தையும் பெருமையாக சொல்கிறார். விழப்போகிற நேரங்களில் நமக்கு மதியே இருக்காது. அடி வாங்க போகிறவர்களுக்கு புத்தியே வேலை செய்யாது. பெருமை அப்படி மூளையை கெடுத்து விடும், சிந்திக்க விடாதபடி தடுத்து விடும். இந்த மனிதன் எதற்காக இந்த கேள்வியில கேட்கிறார் என்று அவர் சிந்திக்காதபடி பெருமையாக எல்லாத்தையும் சொல்ல, அந்த போதை இறங்கலை, பெருமைங்கிற போதை இறங்கலை, எல்லாத்தையும் காமிச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நிற்கிறார். உடனே அவர் என்ன சொன்னார் பாருங்கள். 16. அப்பொழுது எசேக்கியா நோக்கி, கர்த்தரை வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுதும் இது வீட்டில் உள்ளத்திலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விழுது அடி, மண்டையிலே அடிக்கார். அப்படியா? கேளும், கர்த்தரை வார்த்தையை கேளும். எல்லாத்தையும் காமிச்சிட்டிடலாம். இதே பாபிலோன் ராஜா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். நீ காமிச்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், உங்களுடைய குமாரத்தில் அங்கே வேலை செய்வாங்க, அவனுடைய அரண்மனையில் வேலைக்காரங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று காண்கிறோம். இதே அதிகாரத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் எசேக்கியா.
ஆயுசு காலங்களில் அதிகரித்து பெரிய சந்தோஷமாய் நின்றார். அதே அதிகாரத்தின் கடைசியில் மிகப்பெரிய சாபத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். எல்லாம் பேரும் ஒன்று விட்டு போயிடும். எல்லாம் அவன் பிள்ளைகள் எல்லாம் வேலைக்காரங்களாக இருப்பாங்க. பயங்கரமாக ஆண்டவர் சாபத்தை கொடுத்தாரா? ரீத்துக்குறள், ஏன் இந்த சாபம்? ஏன் இந்த பயங்கரமான அடி? அவர் செய்த பாவம் என்ன? அவர் மதுபானம் குடித்தாரா? கொலை செய்தாரா? உபச்சாரம் செய்தாரா? இல்லை என்ன பாவம் பண்ணார்? ஒன்றும் பண்ணலை. ஆனால் பெருமை நிமித்தமாக எல்லாவற்றையும் காண்பித்தபடியினாலே அங்கே மிகப்பெரிய ஆபத்து வந்தது என்று சொல்லி நான் காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். நாம் மறந்தே போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பெருமை நிமித்தமாக எல்லாவற்றையும் காண்பிப்போம் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும், சாபங்களை கொண்டு வரும், கர்த்தருடைய கோபாக்கினை கொண்டு வரும். உடனடியாக அந்த கோபாக்கினை வரும் என்பதை மறந்து போகவே கூடாது. எவ்வளவு உயர்ந்தாலும், உயர உயர நம்ம பறந்தாலும், நம்மகிட்ட யார் கேட்டாலும் நம்ம சொல்லணும், இது ஆண்டவரால், என் தகப்பனால நான் இவையெல்லாம் பெற்றுக்கொண்டேன், அவர்தான் என்னை வாழ வைத்திருக்கிறார், அவர்தான் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். அவரையே நாம் காண்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தூரத்தில் எல்லாரையும் வைப்போம், பக்கத்தில் விடாதீங்க. உங்களுடைய ரகசியங்களை அறிய விடாதீங்க. உங்களுடைய சீக்ரெட்ஸு, சிம்சோன் எப்படி அந்த ரகசியத்தை தெளிலால் அறிய விட்டதுனால கண் இல்லாமல் போனாரோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சீக்ரெட்ஸாகவே இருக்கட்டும். யாருக்கும் சொல்லாதீங்க. சில காரியங்களை ஒழித்தே வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதான் வரலாறு நமக்கு சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எசேக்கியா ராஜாவுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரே அதிகாரத்தில் நாங்கள் காண்கிறோம். அவருடைய பெருமை ஆண்டவரே அவர்களை எவ்வளவு வேகமாய் கீழே விழ வைத்தது என்று நாங்கள் காண்கிறோம். அப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரியவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க ஆண்டவரே எங்களுக்கு நீ கற்றுத்தாரும். எல்லாவற்றையும் காண்பித்து நாங்கள் சாபத்தை சுமந்து விடாதபடிக்கு இருக்க இரட்சகா நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளில் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், பிசாசின் கிரியைகள் அழியட்டும். ஆண்டவரை தோத்திரம், என்ன வியாதியாக இருந்தாலும், என்ன சாபத்து நிமித்தமாய் பாவத்து நிமித்தமாய் ஆண்டவரே, என்ன சோர்வி நிமித்தமாய் வந்திருந்தாலும், பிசாசின் கிரியைகள் நிமித்தமாய் வந்திருந்தாலும் இப்பொழுது துடைத்து எடுப்பீராக. கிருமிகளை துடைத்து எடுப்பீராக. பலகீனங்களை துடைத்து எடுப்பீராக. செயல்படாத அவயங்களை செயல்பட வைப்பீராக. வேதனைகளை துடைத்து எடுப்பீராக. புதிய அவயங்களை பொருத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இழந்து போன அழகை, இழந்து போன பலனை, வாலிபத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். ஆஸ்பத்திரிக்கே போகாதபடிக்கு எப்பொழுதும் அவர்கள் சுகமாக வாழ உதவி செய்யுங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு ₹1 கூட அவங்களுக்கு செலவாகக்கூடாதுப்பா. வீணான செலவுகளே வேண்டாயா. சாத்தான் வீண் செலவை கொண்டு வந்து நீர் தருகிற ஆசீர்வாதங்களை, அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை திருடி போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாருங்க. வேலை இழந்து போனவர்களுக்கு புதிய வேலையை தாருங்க. யாரால காசு இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியும்? பணம் எல்லாவற்றுக்கும் தேவையப்பா. நம்முடைய பிள்ளைகளை எடுத்து உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவ பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லோருக்கும் ஒரு வருமானம், நிரந்தரமான வருமானம் தரணும். விற்காத நிலங்கள் விற்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் வேண்டுகிற காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, விசா கிடைக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கட்டும், சொந்த வீடு கிடைக்கட்டும், வாகனங்கள் கிடைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு இரவு நல்ல நித்திரை தாரும், பசியை தாரும், சாப்பாட்டை தாரும், ஃபிட்னஸை தாரும். ஆண்டவரே, அவமானங்களை மாற்றி போட்டுறணும். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்யும். குழந்தை செலவத்தை தாரும், சந்தோஷப்படுத்தும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறவங்க அப்படியே நீங்கள் செய்யுங்கப்பா. வயதானவர்களை விழுந்துடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே, குடும்பத்தில் கசப்பின் மத்தியில் இருப்பவர்களுக்கு சமாதானத்தை தாருங்க ஐயா. சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் மீட்கப்பட உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்கள் இருப்பவர்கள் அந்த எண்ணங்கள்லேருந்து விடுவித்துருங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வீங்க. சோத்திரம் ஐயா, நமக்கு சோத்திரம். இந்த நாளில் உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நாத்திரை திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிறேன். அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதியும். தகப்பனே, அடைக்கலான்குரிய முதிர்வுள்ளது தங்க அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வார இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவுடைய அநியோனிக்கலாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.